இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட பிரதோஷத்தை கடைபிடித்தாலே நிறைய பேர்கள் கிடைக்கப்பெறும். அதுலேயும் சனி பிரதோஷத்தை நம்ம விரதத்தை கடைபிடிச்சோன்னா நம்ம மனசில் இருக்க குற்றம் குறை நீங்கும், உள்ள இருக்க அழுக்குகள் நீங்கும். ரொம்ப சுத்தமான மனுஷனா, ரொம்ப சக்தியுள்ள மனுஷனா நம்மளால மாற முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் எப்பவுமே இந்த பிரதோஷமாகட்டும் விரத மகிமையாகட்டும் எப்போது நிறைவு பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகத்தான் அந்த விரதமானது நிறைவடையும். அதனால சனி பிரதோஷத்தன்னைக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை ஏழை எளியோர்களுக்கு கோவில்ல வழங்குகள். சனிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த நாள், சனி பிரதோஷ நாள். காரணம் பிரதோஷத்துக்கு பல சிறப்புகள் குறிப்பிடப்பட்டாலும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம். நீங்க சனி பிரதோஷத்துல போய் கலந்துக்கிட்டீங்கனாலே பல பிரதோஷங்களில் கலந்து கொண்டு பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.